அன்புக்குரிய நண்பர்களே, கொடநாடு கொலை நாடா என்கிற தலைப்பில் என் மனதில் எழுகிற சில நியாயமான கேள்விகளுக்கு விடை காண முயற்சிக்கிறேன். ஒன்று நான் உறுதியாக சொல்லுகிறேன், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு நான் வேண்டியவன். ஆனால் நான் அந்த கட்சி உறுப்பினர் இல்லை. அநேகமாக எஞ்சியிருக்கிற என் சில ஆண்டு வாழ்க்கையில் நான் எந்த கட்சியிலும் உறுப்பினராக சேர்ந்து எந்த பலனையும் கேட்கப் போவதும் இல்லை. அநேகமாக யாரிடமும் கையேந்தாமலே காலத்தை ஓட்டிவிட முடியும் என்று நம்புகிறேன். இதை நான் சொல்வதற்கு காரணம், இந்த பதிவு எடப்பாடிக்கு ஆதரவாக வெளியிடப்படுவதாக யாரும் நீங்கள் எண்ணிவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை தான். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் திருமதி சசிகலா நடராஜன் அவர்களையும் அன்றைக்கு அந்த மாவட்ட எஸ்பியாக இருந்த திருமதி ரம்பா அவர்களையும் விசாரிக்க வேண்டும், குற்றம் சாட்டப்பட்ட நபர்களின் சாட்சிகளாக விசாரிக்க வேண்டும் என்று ஊட்டி நீதிமன்றத்திலே கேட்டு இல்லை என்று மறுக்கப்பட்டு அதற்கு மேல் உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது. அந்த உத்தரவு சட்டப்படி தவறல்ல என்று நான் கருதுகிறேன். ஒரு ரொம்ப சிம்பிள் லாஜிக்காக சொல்கிற சட்டத்தை மிக 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 எளிமைப்படுத்தி ஒரு பெரிய சட்ட அறிவு இல்லாதவர்களுக்கும் தெரிகிற மொழியில் நான் சொல்ல வேண்டுமானால், இந்திய சாட்சிகள் சட்டம் பிரிட்டிஷ் சாட்சிகள் சட்டத்தை கடந்திருந்து கடன் வாங்கப்பட்டது. எப்படி அரசுக்கு, ப்ராசிக்யூஷன் தரப்புக்கு, காவல்துறைக்கு அல்லது குற்றம் சாட்டுகிறவர் தரப்புக்கு யாரை வேண்டுமானாலும் விசாரிக்கலாமோ, அதை போல யாரை வேண்டுமானாலும் குற்றம் சாட்டப்பட்டவர் எதிரிகள் தரப்பும் விசாரிக்க இயலும். இந்த இரண்டு பேருமே, இரண்டு தரப்பும், புகார்தாரர் தரப்பு அதாவது காவல்துறை அன்றி குற்றம் சாட்டப்பட்டவர் அக்யூஸ்ட் தரப்பு, இவரை விசாரித்து எங்கள் வழக்குகளை நான் நிரூபிக்கிறேன் என்று ப்ராசிக்யூஷனும், இன்னாரை விசாரித்தால் நான் நிரபராதி என்று புலப்படும் என்று ஒரு நபரையும் விசாரிக்க அனுமதி கேட்கலாம். பொதுவாக அந்த அனுமதி வழங்கப்படும். நான் எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை விசாரிக்கிறேன் என்று சொல்ல முடியும். குறிப்பாக அது குற்றம் சாட்டப்பட்டவருடைய தலையாய உரிமை. 8 மணிக்கு நான் கும்பகோணத்தில் ஒரு கொலையை செய்தேன் என்று என் மீது குற்றம் சாட்டப்படுமானால், அந்த குற்றத்தை எதிர்நோக்கியிருக்கிற, மர்டர் குற்றத்தை எதிர்நோக்கியிருக்கிற நான் ஒரு விவிஐபி, எந்த பதவி என்று வேண்டாம், அந்த நபரை என் சாட்சியாக விசாரிக்க வேண்டும் என்று கேட்கலாம். அவருக்கும் இதற்கும், இந்த வழக்குக்கும், தமிழ்மணி நிரபராதி என்பதற்கும் குற்றமற்றவர் என்பதற்கும் என்ன சம்பந்தம் என்ற கேள்வி எழுமானால் மிக எளிதாக அதற்கு ஒரு பதில் கண்டுபிடிக்க முடியும். கொலை நடந்த அந்த தேதியில் 8 மணிக்கு தமிழ்மணி இந்த விவிஐபியோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தார். இந்த கொலை எப்படி நடந்தது என்பதெல்லாம் அந்த விவிஐபிக்கு தெரியாது. ஆனால் தமிழ்மணி 8 மணிக்கு அந்த நேரத்தில், அதே தேதியில் அவர் டெல்லியில் உட்கார்ந்து என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். அவர் அதை சொல்ல முடியும். அதை சொன்னால் தமிழ்மணி கொலை குற்றத்திலிருந்து தப்பித்து விடக்கூடும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த அளவில் எளிமைப்படுத்தி சொல்லுகிறேன். எனவே டெல்லியில் இருக்கிற அந்த விவிஐபிக்கும் கும்பகோணத்தில் நடந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம், ஏன் அவரை விசாரிக்க வேண்டும் என்று கேட்க இயலாது. ஆனால் இந்த அரசு தரப்பு சாட்சிக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் சாட்சிக்கும் ஒரு பெரும் உரிமை இருக்கிறது. அவர்களை கோர்ட்டு நோட்டீஸ் சம்மீனா கொடுத்து சம்மன் கொடுத்து அழைத்து வரலாமே தவிர, அவர்கள் கோர்ட்டு படியேறி பாக்ஸில் நின்று எங்களுக்கு எதுவும் தெரியாது, கோர்ட்டு சம்மன் வந்தது, நாங்கள் வந்திருக்கிறோம், இந்த கொலையை பற்றி எங்களுக்கு தெரியாது என்று அரசு தரப்பு சாத்தி பல்கெளித்து விடக்கூடும். இது அடிக்கடி நடக்குது விஷயம் கிரிமினல் வழக்குகளில். அதைப்போல் நான் அழைத்து வருகிற, குற்றவாளி கூண்டில் இருக்கிற நான் அழைத்து வருகிற சாட்சியும் ஏன் தமிழ்மணி என்னை விசாரிக்க விரும்பினார் என்று எனக்கு தெரியாது. இந்த கொலையை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது.
எந்த தேதியில் எந்த ஊரில் யார் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதும் தெரியாது. நீங்கள் நீதிமன்றம் அழைத்தீர்கள், வந்திருக்கிறேன். அந்த தேதியில் நான் கும்பகோணத்திலும் இல்லை, டெல்லியிலும் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இருந்தேன். முடிந்துவிட்டது. ஒன்றும் செய்ய முடியாது. அந்த சாட்சியை அழைத்து கொண்டு போவது வேறு, அவர் சாதகமாக சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்வது வேறு. வழக்கமாக சொல்வதுதான், குதிரையை நாம் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு கொண்டு போக முடியுமே தவிர தண்ணீரை குடிக்க வைக்க முடியாது. அதை போல்தான் இதுவும். இந்த பின்னணியை ஒருவர் புரிந்து கொண்டால் திருமதி சசிகலா நடராஜனையோ திரு எடப்பாடி பழனிசாமியையோ உயர்நீதிமன்றம் விசாரிக்க அனுமதி வழங்கியது தவறில்லை என்பதை புரிந்து கொள்வார்கள் சுலபமாக. அதனால்தான் இந்த அளவு இதை ஓட்டி எடுத்து வந்தேன். அதுதான் நடந்திருக்கிறது. அது சட்டப்படி சரி. இதில் என்னென்ன நடக்கலாம், நான் எப்படி இதை புரிந்து கொண்டிருக்கிறேன் என்பதையும் இதில் விளக்கி சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி காலத்தில் 2017 நடந்த இந்த கொலை 100க்கு 100 சரியாக கையாளப்படவில்லை என்று நான் ஒரு வழக்குரைஞனாக திடமாக நம்புகிறேன். ஏன் என்ற காரணத்தை என்னால் உறுதியாக கண்டுபிடிக்க முடியவில்லை, சொல்லவும் இயலவில்லை. ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் அது சரியாக ஆய்வு செய்யப்பட்டு எல்லா குற்றவாளிகளும் அல்லது உண்மையான குற்றவாளி யாரோ அவர் கூண்டில் நிறுத்தப்படவில்லை. இதை நான் நம்புகிறேன் ஒரு வழக்குரைஞனாக. ஒருவேளை எதெல்லாம் காணா போனது என்று தெரிந்தால் அதெல்லாம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது என்று வெளியே வரும். அது திருமதி சசிகலாவுக்கு அவர் சிறைச்சாலையில் இருந்தாலும் அவருடைய இமேஜை பாதிக்கலாம், அல்லது வேறு சில குற்றங்களை அவர் செய்திருக்கிறார் என்று வெளிக்கொணரக்கூடும் என்று திருமதி சசிகலாவை காப்பாற்ற அவசர கதியில் அலங்கோலமாக ஒரு விசாரணை நடத்தப்பட்டு வழக்கு முடிக்கப்பட்டிருக்கலாம். இது நான் ஒரு ஹேஷ்யமாகத்தான் சொல்லுகிறேன். அந்த அம்மையார் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்று இறைவன் மீது ஆணையாக எனக்கு எந்த விதமான அவசியமும் இல்லை. அல்லது அதிமுகவினுடைய பெரும் தலைவர்கள் யாராவது சம்பந்தப்பட்டு அவர்கள் தண்டிக்கப்படுவதனால் யாருக்கும் லாபமில்லை, கட்சிக்குத்தான் கெட்ட பேர் வரும் என நினைத்து கட்சியை காப்பாற்ற அந்த கட்சி முன்னணி தலைவர்களை சிக்கலில் மாட்டாமல் தடுத்து ஆட்கொள்ள அவசர கதியிலே விசாரணை நடத்தப்பட்டு முடிக்கப்பட்டிருக்கலாம். ஒரு பெரும் சந்தேகம் வரும், எடப்பாடிக்கு நேரடியான குற்றத்தில் கொலையில் சம்பந்தம் இருக்கிறதா? நண்பர்களே, நான் மனப்பூர்வமாக திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ அந்த கொலை வழக்கில், பகதூர் கொலை வழக்கில் சம்பந்தம் இல்லை என்று சட்டம் தெரிந்தவராக நம்புகிறேன். 2023 செப்டம்பர் மாதம்தான் திரு எடப்பாடி அவர்களை நான் முதலாக பார்த்தேன். சேலம் மாவட்டம் ஒரு மலையில் ஒரு ராமர் கோவிலை எடுத்து என் சொந்த பணத்தில் பெரும் பொருட்செலவில் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை, கட்ட வேண்டும் என்று நான் நினைத்து முயற்சி செய்த காரணத்தால் அதை கட்டுவதற்கு எனக்கு திரு எடப்பாடி அவர்கள் உதவியும், சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் திரு இளங்கோவன், ஆத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜெய்சங்கர் இவருடைய உதவி தேவைப்பட்ட காரணத்தால் அந்த ஒரே காரணத்துக்காக முதலாக சென்னையில் திரு எடப்பாடியை நான் சந்தித்து கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருந்தேன். என்னிடம் மிகுந்த பாசத்தோடு பழகினார். நான் எழுந்தபோது கூட உட்காருங்கள், அவசரம் இல்லை என்றால் கொஞ்ச நேரம் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்று என்னை உட்கார வைத்து பேசினார். இந்த தகவல்களை எல்லாம் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன், பதிவு செய்திருக்கிறேன். நேரத்தை நான் வீணாக்க விரும்பவில்லை. அப்போது நான் ஒரு சின்ன சைக்காலஜியை பயன்படுத்தி இந்த கொடநாடு கொலையை பற்றி அவரிடம் உண்மையை தெரிந்து கொள்ள முயற்சித்தேன். அநேகமாக தெரிந்து கொண்டேன். ஏதோ விஷயங்களை பேசிக்கொண்டிருந்த போது சட்டென்று கேட்டேன், நீங்கள் இளமையை புரிந்து கொள்ள வேண்டும், உங்கள் மனக்கண்ணால் இதை பார்க்க வேண்டும், பகுத்தறிய வேண்டும். எனக்கும் அவருக்கும் தொடர்பில்லை, நான் கட்சியில் உறுப்பினர் கூட இல்லை, எந்த பொறுப்பிலும் இல்லை.
எனக்கு பதில் சொல்ல வேண்டிய எந்த கட்டாயமும் இந்த கொலை வழக்கை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமிக்கு இல்லை. திடீரென்று கேட்டேன். இப்படி நீங்கள் மத்திய ஆளுங்கட்சியை எதிர்த்தால் கொடநாடு கொலை வழக்கில் அதை திரும்பவும் நடத்தி கொண்டிருக்கிறதே திமுக அரசு, உங்களை கோர்த்து விடாதா? நண்பர்களே, நான் எனக்கு தெரிந்த சைக்காலஜியைத்தான் நான் பயன்படுத்தினேன். என்னை பொறுத்தவரை அந்த சைக்கலாஜிக்கல் அந்த அவரை அணுகியது சரி என்று நான் கருதுகிறேன். சம்பந்தப்பட்டிருந்தால் இவனுக்கு என்ன இவ்வளவு திமிரு கொழுப்பு, நம்ம இவனை பார்த்தது கூட இல்லையே, நீ இந்த கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிறாயா என்று நேரடியாக கேட்கிறானே என்று கோபம் வரும். குறைந்தபட்சம் கண்களில் உதடு துடிக்க, மீசை அசைய, கண்ண கதுப்புக்கள் ஆத்திரத்தை எடுத்து காட்ட, கோபம் வந்து அடக்கி கொள்ளுவார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் அந்த வழக்கில் தொடர்பிருந்தால், குற்றவாளி குற்றம் செய்திருந்தால், எந்த விதமான நான் சொன்ன அசைவுகள் ஏதுமின்றி புன்னகை மாறாத முகத்தோடு என்னிடம் சொன்னார், இல்லை சார், அதில் கோத்துள்ளா நான் ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு தொடர்பும் கிடையாது சார் எனக்கு அதில். நான் சத்தியமாக அந்த மனிதரை நம்புகிறேன். இன்னொன்று, லாஜிக்கலாகவும் அவருக்கு தொடர்பில்லை என்று நான் நம்புகிற ஒரு காரியத்தை அவர் செய்தார். கனகராஜ் என்று நினைக்கிறேன், அவருடைய அண்ணன் மீது இவர் மீது குற்றம் சொல்லி கொண்டிருந்தார், தொடர்பு இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார், மாற்றி மாற்றி பேசினார். எல்லாம் யூடியூபில் இருக்கிறது. எனக்கு நான் யூடியூபில் பார்த்து தெரிந்து கொண்டவன் தான். அவர் மீது தைரியமாக உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை போட்டு தன்னை அந்த வழக்கோடு இணைத்து பேசக்கூடாது என்று உயர்நீதிமன்றத்தில் உத்தரவு வாங்கினார். எனக்கு தெரிந்த சட்ட அறிவின் மீது சத்தியமாக சொல்லுகிறேன், எடப்பாடி அவர்களுக்கு அந்த வழக்கில் குற்றவாளியாக தொடர்பு இருந்திருக்குமானால் நிச்சயமாக அந்த ரிஸ்க் எடுத்திருக்க மாட்டார். எனவே சைக்கலாஜிக்கலாகவும் லாஜிக்கலாகவும் அவருக்கு தொடர்பில்லை என்று நான் கருதுகிறேன். நான் தவறாக இருந்தால் இறைவன் என்னை காப்பாற்றட்டும், இல்லை தண்டிக்கட்டும். ஆனால் அந்த வழக்கு முழுமையாக கையாளப்படவில்லை என்று நான் கருதுகிறேன். இப்போது என்ன நடக்கும் என்ற கேள்வி எழும். இப்போது இந்த உத்தரவை எதிர்த்து, நீதிபதி திரு வேல்முருகன் உத்தரவை எதிர்த்து திருமதி சசிகலாவோ திரு எடப்பாடியோ உச்சநீதிமன்றம் போவார்கள். அங்கு கொஞ்ச காலம் இருக்கும். அதற்குள் அடுத்த தேர்தல் சட்டமன்றத்துக்கு வந்துவிடும். இது ஒரு விதமான வாய்ப்பு. இன்னொன்று, 2 பேருமே உச்சநீதிமன்றம் போகாமல் கோர்ட்டுக்கு போய் எங்களுக்கு எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டு வந்துவிடலாம். அவர்களை சிக்க வைக்கக்கூடிய தடயம் குறைந்தபட்சம் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களிடம், அதாவது யார் இவர்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்று இப்போது ஆணை வாங்கியிருக்கிறார்களோ உயர்நீதிமன்றத்தில், அந்த குற்றவாளிகளிடம், மன்னித்தவர்கள் அக்யூஸ்டுகளிடம், குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எனவே அவர்கள் ஒருவேளை ஊட்டி நீதிமன்றத்துக்கு 2 பேரும் போய் பாக்ஸில் ஏறி எதுவும் தெரியாது என்று சொல்லிவிட்டு வந்துவிடலாம். 2இல் 1 நடக்கலாம். ஒரு விஷயத்தை நான் சொல்லி முடிக்க வேண்டும். இப்போது இருக்கிற திமுக அரசு ஏதோ ஒரு காரணத்திற்காக பின்னணியில் இந்த வழக்கு முடிவுக்கு வந்துவிடக்கூடாது என்று நினைக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் இன்னும் விசாரணை முடியவில்லை என்று நியாயமே இல்லாமல் காலம் கடத்தி கொண்டிருக்கிறார்கள். என்னால் எதற்கு என்று உறுதியாக சொல்ல இயலவில்லை. ஒருவேளை எடப்பாடிக்கும் திருமதி சசிகலாவுக்கும் ஒரு பயம் இருக்க வேண்டும். ஏதாவது ஆகிவிடுமோ, நம்மை கோர்த்து விட்டு விடுவார்களோ, நம்முடைய அரசியல் வாழ்க்கை அழிந்து போய்விடுமோ, இன்னும் ஒரு முறை சிறைக்கு போக வேண்டுமோ என்று அந்த அம்மையார் பதற வேண்டும், எடப்பாடி பணிய வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். இவ்வளவு பேசிய நான் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்ல வேண்டும். இது நினைத்தால் இந்த அரசாங்கம் இந்த வழக்கை மிக மிக எளிதாக குற்றவாளியை கண்டுபிடித்து வழக்கை முடித்துவிடலாம். அதற்கு தயாராக இல்லை என்பதுதான் உண்மை. ஏன் தயாராக இல்லை எனக்கு தெரியவில்லை. நான் ஒரு 10 தொலைக்காட்சி விவாதங்களில் மிக எளிய வழி இருக்கிறது, அந்த வாட்ச்மேன் பகதூரை கொன்றது யார் என்று கண்டுபிடிக்கக்கூடிய மிக மிக எளிய வழி இருக்கிறது.
அதை கண்டுபிடிக்க அரசாங்கம் தயாராக இல்லை. வேண்டுமென்றே தமிழக அரசு. என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இந்த பகதூர் கொலை செய்யப்பட்டதை கண்களால் பார்த்த இன்னொரு பகதூர் உயிரோடு இன்னும் இருக்கிறான். அவன் ஒருவன் தான் கொலையாளிகளை நேராக பார்த்தவன். அவனும் இந்த வீட்டில், கொடநாடு வீட்டில், ஜெயலலிதாவினுடைய கேம்ப் ஆபீஸில் வாட்ச்மேனாக இருந்தவன். அவன் பெரிய இடத்து வாட்ச்மேன் வேலைக்காரன் என்பதனால் அந்த பகுதி முழுக்க அவனை தெரியும். உங்களுக்கும் எனக்கும் வேண்டுமானால் நேபாளிகள் ஒன்று போல் இருக்கலாமே தவிர குறைந்தது ஒரு 500 குடும்பங்கள் இன்று வரை தொடர்ந்து அந்த பகுதியிலே சொட்டர் விற்று கொண்டிருக்கிறார்கள். நான் அங்கு போய் தங்கி இருக்கிறேன். அந்த பகுதி எனக்கு தெரிந்த பகுதி. எனவே அந்த 500 குடும்பங்களுக்கும் இங்கு வேலை செய்து ஓடிவிட்டானே அந்த பகதூருடைய சொந்த ஊர் எது, எந்த தெரு, அவருடைய அப்பா யார், தம்பி யார், மனைவி யார், மச்சிருச்சி யார், பிள்ளை இருக்கிறானா என்ற தகவல்கள் முழுமூச்சாக விசாரித்து விட முடியும். ஏதோ ஒரு காரணத்துக்காக அதை தவிர்க்கிறார்கள். நேபாளில் போய், நேபாள் என்பது இந்தியாவினுடைய நட்பு நாடு, விசா கூட தேவையில்லை, போய் அந்த தெருவில் நுழைந்து தூக்கி வர வேண்டும். அவனால் அடையாளம் காட்ட முடியும் கொலைகாரனை. அவன் ஒருவன் தான் கொலைகாரனை பார்த்தவன். இன்னொரு கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போய்விட்டார். அந்த ஒரே வழிதான் உண்மையான குற்றவாளியை கண்களால் பார்த்து இன்னும் உயிரோடு இருந்து கொண்டிருக்கிறான் அந்த ஓடிப்போன பகதூர். அவன் இறந்து விட்டான், மாண்டு விட்டான் என்று எந்தவித ஆதாரமும் இதுவரை இல்லை. அரசாங்கம் அப்படி சொல்லவும் இல்லை. ஏனோ காரணத்துக்காக இந்த வழக்கை திமுக அரசும் இழுத்தடிக்கிறது. ஆனால் இதில் திரு எடப்பாடிக்கு எந்தவித தொடர்பும் நேரடியாக இல்லை என்று நான் மனமாற நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.